டயட்டுன்னு சொல்கிறப்ப எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வரதே வந்துட்டு ஓட்ஸ் சாப்பிட்லாமா அப்படிங்கிறது. ஸோ ஓட்ஸுங்கிறது வந்துட்டு நல்லதா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சாப்பிடலாமா, அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி சாப்பிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்குங்க. ஸோ ஓட்ஸுங்கிறது வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் தான் ஃபேமஸான ஒரு ஃபுட்டுங்க. இது நம்மளோட இந்தியன் ஸ்டேபிள் ஃபுட்டும் கிடையாது, நம்ம வெளியிலேருந்து கொண்டுட்டு வந்த ஃபுட்டு தான் இந்த ஓட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு அவைலபிலிட்டி பார்த்திங்கனாக்கா இனிஷியல் டேஸில் வெறும் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான் கிடச்சிது. 2 நிமிஷம் சூடு பண்ணாலே நம்ம மேகி மாதிரி ரெடி ஆகுறது. அது எப்படி நம்மளுக்கு நல்லதாக இருக்கும்? ஸோ ஓட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்க ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ அந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு அதோட இப்போ ரைஸோட கம்பேர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரௌன் பாலிஷ் பண்ணாத ரைஸ் இருக்குது இல்லை, ப்ரௌன் ரைஸ், அதுக்கு ஈக்குவலானது இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸ். ஸோ அதில் வந்துட்டு அந்த வெளியில் வானோடு இருக்கிறதுனால உங்களுக்கு அது வேக வைக்கிற டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்க. கிட்டத்தட்ட 15 minutes to ½ hour வரைக்குமே வெந்தால் தான் அது சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் வரும். சாப்பிட்டாலும் அந்த ஒரு சூவிங்காம் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு சூவினஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்க ரோல்டு ஓட்ஸ். ஸோ இந்த ரோல்டு ஓட்ஸ் ஒரு 50% அக்செப்டபிள். ஸ்டீல் கட் ஓட்ஸ் கிடைச்சதுனாக்க அது நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் 2 minutesல கஞ்சி வச்சு காலையில் வேலைக்கு போகிற அவசரத்தில் அது சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்க அது சுகருக்கு நல்லதில்லை. இந்த இன்ஸ்டன்ட் ஓட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபைபரும் கிடையாது, வெளியில் அவுட் சைட் பானும் இல்லை. ஸோ இது வந்து வெறும் நீங்கள் அந்த ஓட்ஸோட சக்கையை தான் சாப்பிட்றீங்க, அதில் எந்த ஒரு நல்லதுமே இல்லை. மோர் ஓவர் அதில் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸும் இருக்குது. ஸ்டீல் கட் ஓட்ஸில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ். ஸோ நீங்கள் ஓட்ஸ் ப்ரிஃபர் பண்ணோன்னா ஸ்டீல் கட் ஓட்ஸ்க்கு போய்க்கோங்க. Thank you.